வையகம் வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாத பலன் பார்க்க போகிறோம். வைகாசி என்ன சிறப்பு? வைகாசி விசாகம். நம்மளுடைய முருகப்பெருமான், நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகமில் அவரோட பவர் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம பழனி, திருச்செந்தூர், திருத்தணிலாம் பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவோம், சரிங்களா? அதனால் இது ரொம்ப சக்தி பெற்ற மாதம். ஓகே, இந்த மாதத்துலேயே இன்னும் பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசிலாம் வருது, சஷ்டி வருது. இதிலலாம் விரதம் இருந்து வேண்டிங்கன்னா இன்னும் ரொம்ப பவர். மெயின் வைகாசி விசாகம். சரி, இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது விஷயங்கள், ஓவராலாக எப்படி இருக்குது, பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த மாதம், இதுக்கப்புறம் பண விஷயம், கடன், தொழில், வேலை, திருமணம், மகப்பேறு, உடல்நிலை, அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கோ ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வருவோம். அதுக்குள்ள எது எதெல்லாம் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது, எது எதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லைன்னா என்னென்ன வழிபாட்டு முறைகள் பண்ணால் எனக்கு இன்னும் நல்ல விஷயம் நடக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். வாங்க. மிதுன ராசி, மிதுன லக்னம் எப்படி இருக்குது? அவங்க இப்போ குரு சுக்கிரன் இருக்காங்க, நல்ல ஆக்டிவேஷனுங்க, நல்ல பணம் சேரும், தொட்டதெல்லாம் தொடங்கும், நல்ல ராசி. குரு சுக்கிரன் சரியான ராசி, ஓகேவா? இன்னொன்று குரு பயிற்சி வேறு நடக்குது. இந்த ஜூன் 2 குரு பயிற்சி நடக்கும். ஸோ குரு பகவான் உங்கள் வீட்டிலேருந்து உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு போவார். என்னென்னா பணம் வரும். இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச எல்லா காரியமும் வெற்றி. இப்போ நல்ல பணம் வரும். ஸோ கிடைக்கிற பணத்தை நல்லா சேர்த்து வைங்க. ஏன்னா பிரச்சனை என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக பண்ணக்கூடாது. கையில் காசு வருதுன்றதுனால அந்த தெரு எவ்வளோ விலை, இந்த ரோடு எவ்வளோ விலை, அந்த ஊர் எவ்வளோ விலை, இதெல்லாம் வாங்கி ஆகணும் அப்படின்னு நீங்கள் கஷ்டம். நம்ம தெரு போலனா கூட ஸ்டாக் மார்க்கெட்டு, ஏன்னா இது புதன் வீடு, நல்ல அறிவு இருக்கும். அந்த கம்பெனி என்ன விலை, இந்த கம்பெனி என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டிங் பண்ணுவோம். அந்த கதையே கிடையாதுங்க. காசு வருதா பத்திரமாக சேர்த்து வைங்க. சேர்த்து ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட் போடுங்க. வீடு, நகை, அந்த ஸ்டாண்டர்டாக போடுங்க. ஏன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. இல்லை சனி பகவான் பார்த்துட்ருக்காரு, நிறைய இஷ்யூஸ் வரும். குளோபலாகவும் நிறைய பிரச்சனை போய்ட்டுருக்கு. பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னா கமோடிட்டி சொல்லலாம், நிலம் சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தை பொறுத்து அது நிறைய விஷயம் மாறும். அது ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். இது ஒன்று. வேறு நல்ல விஷயமே ஒரு 4 விஷயம் நல்ல விஷயம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, உங்களுக்கு ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஃபேமிலியை உருவாக்குறதுக்கும் நல்ல டைம் இது. அதாவது மகப்பேருக்கு நல்ல டைம், கல்யாணத்துக்கு நல்ல டைம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சொல்கிறோம் கல்யாணம் சூப்பராக இருக்குது மிதுனத்துக்குன்ட்டு. நிறைய பேருக்கு கல்யாணமும் ஆச்சு. இன்கேஸ் யாராவது விட்டுட்டிங்கன்னா இந்த மாதமே பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு பிள்ளையாக சொல்லியாவது போடணும். வைகாசி விசாகம் வருது, முருகனுக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டு விரதத்தை ஆரம்பிங்க. என்ன பண்ணணுமோ அந்த காரியத்தை ஆரம்பிங்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு. மிதுனம் காதல் ராசி, கலக்கல் ராசி. அழகாக பாடுவீங்க, அழகாக பேசுவீங்க, சரிங்களா? அழகாக கவிதை எழுதுவீங்க. இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சார், நான் ரொம்ப கூச்ச சுபாவம் சார். அட்லீஸ்ட் பாட்டு கேட்கவாது பிடிக்கும். இது ரொம்ப ரொமான்டிக்கான பீப்புள். காதல் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. காதல் இருந்ததுனால அதை கல்யாணமாக மாற்றத்துக்கு சூப்பரான டைம். ஏன்னா எதிரிகள் தொல்லை பெருசாக இல்லை, சரி? அதுவும் குரு பகவான் பார்க்குறாரு. ஸோ எதிரிகள் யாருன்னா வந்தாலும் பெருசாக உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க, சரிங்களா? அதனால் லவ்வை கல்யாணமாக மாற்றுங்க. சூப்பரான டைம். உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. உடல் உபாதைகள்லாம் இருந்தால் கம்மியாகும். எக்ஸாம்பிள் ஸ்கின் அலர்ஜி. நான் மிதுனத்துக்கு பார்த்து அதிகமாக வந்தது ஸ்கின் அலர்ஜி. இன்னொன்று இது தோள்பட்டை வலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலிலாம் ரொம்ப வரும். ஏன்னா காலபுருஷனுக்கு இது 3ஆவது வீடு, தோள்பட்டை, இந்த இடம்லாம் ரொம்ப வலிக்கும். இதுக்கெல்லாம் கை வைத்தியமே நிறைய இருக்குது. இதில் மலர் மருந்துகளும் நிறைய இருக்குது. அது இப்போ ஒரு பேருன்னு சொல்ல முடியாது. என்ன பிரச்சனை எங்கன்னா அதுக்கான மலர் மருந்துகள் இருக்குது. ஒரு உடல் பாகத்துக்கும் ஒரு மலர் மருந்து இருக்குது. அதை ஸ்ப்ரே பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு நல்ல வேலை செய்யும். டன். இது ஓவர் திங்கிங் குறைஞ்சாலே கழுத்து வலி கம்மியாகுங்க.
நல்ல ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பாருங்கள், அம்மா அப்படின்னு இப்படி தான் பிடிக்கும். கழுத்தையும் ஷோல்டரை பிடிக்கிறது கஷ்டம், அதனால் கழுத்தை பிடிக்கும். ஆக்சுவலாக அது ஷோல்டர் பிடிக்கும். அதிகமான பாரம் மனசு வந்து ஏதோ ஒரு துன்பம், அதிகமான பாரம்னாவே அப்படியே ஷோல்டர் மேலே ஏதோ பெரிய பாரங்கள் வச்சோன்னு இப்படி இறங்கிடுவோம். திங்கிங் அதிகமாக ஷோல்டரில் பெயின் வரும். ஸோ நீங்கள் வந்து தானே குறைக்க. இப்போ இந்த மலர் மருந்தெலாம் நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி சார் வேலை செய்யும், இதுனா மருந்தா அப்படின்வாங்க. பேர் மலர் மருந்து, ஆனால் இது வந்து மருந்துன்றதை தாண்டி இது மனசுக்கானது. இப்போ தோள்பட்டை வலினா இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், மருந்து வாங்கி சாப்பிட்றோம், வலி போகுது, அது ஒரு கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த வலியை வந்து அது மறக்க செய்யும். சரி, இது அப்படி இல்லை. இது மலர் மருந்துன்றது என்ன காரணம், எதனால் நீ ஸ்ட்ரெஸ் ஆகிற அந்த எண்ணத்தை மாற்ற ட்ரை பண்ணும். அதுதான் மலர்களுக்கு அந்த சக்தி இருக்குது. எண்ணத்தை மாற்றும் சக்தி மலர்களுக்கு இருக்குது. இதுக்கப்புறம் வேலையில் நல்ல ப்ரொமோஷன், வேலையில் உயரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய பேருக்கு ப்ரமோஷனே கிடச்சிருக்கு, இல்லைன்னா நல்ல சேலரி ஹைக்காவது கிடச்சிருக்கு. அப்படி யாராவது அது தவற விட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம், அது இந்த மாதம்லாம் இன்னும் சூப்பராக இருக்குது. ஏன்னா ஜூபிட்டர் டிரான்சிட், குரு பகவானுடைய டிரான்சிட் நல்லா இருக்குது, தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரி, இது ஓகே. இதுக்கப்புறம் தொழில் பண்ணுறவங்க தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 10ஆம் வீட்டுனா சனி பகவான் இருக்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் போகும். நம்மளை அந்த ஊரில் அந்த 4 பேர், அந்த 4 பேருங்க உள்ளே போது நம்மளை வழி பண்ணுவாங்க. யாருடா நம்ம கூடியே தான் இருப்பாங்க, அந்த கூடியே இருக்கிற 4 பேர் தான் சொதப்பி விட்டுருவாங்க. அதனால் ஒரு நல்ல அறிவாளிக்கு என்ன ஒரு பொருள்னால், எல்லாரையும் ஒரு சந்தேகத்தில் பார்க்கணும், எல்லாருமே பாசம் வைக்கணும். எல்லாத்து மேலேயும் சந்தேகம் வைக்க சொல்ல, எல்லாரு மேலேயும் பாசம் வைக்கணும். ஆனால் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் சொதப்புவாங்கன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அது சொல்லுவார், பில்லா படத்தில் தலை சொல்லுவார், எல்லாரையும் பிடிக்கும், ஜஸ்ட் அவங்களுக்குள்ளே இருக்க மிருகத்தை தான் பிடிக்காது அப்படின்றவார். அது மாதிரி எல்லாரையும் நேசிங்க, ஆனால் எல்லோரும் சொதப்புவாங்கன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலே வாழ்க்கை ஜம்முன்னு போகும், பிஸ்னஸ் முன்னேடுவீங்க, ப்ராஃபிட்டும் டீசெண்டான ப்ராஃபிட்டும் வரும். சரிங்களா? ஓகே. இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஜாக்கிரதையாக இருங்க. எது நடந்தாலும் தொடர்ந்து முயற்சி எடுங்க, வின் பண்ணலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா கிருஷ்ணர், பாமா, ருக்மணி, இவங்களை வழிபடலாம். இல்லை நடராஜர், அம்பாவை வழிபடலாம். கிருஷ்ணராக இருந்தால் துளசி மாலை, நடராஜராக இருந்தால் வில்வ மாலை கொடுத்து இந்த புதன்கிழமை புதன் முறையில் வழிபட்டிங்கன்னா ஒன்றும் பவர்ஃபுல். இந்த வைகாசி விசாகத்துக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் வேண்டுங்க, உங்களுக்கு எல்லா சகல அருளையும் அவர் புரிவார்.